ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்று பொருள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது ஒரு வார்த்தையில் இப்போ மொழி அப்படிங்கிற சொல்லே இருக்குனாலும் கூட அந்த மொழியில் முதல் எழுத்து மோ, அதுதான் மொழி முதல் எழுத்துக்கள். பன்னீர் உயிரும் கச தன பம வய ஞ ஞ ஈரைந்து உயிர்மையும் மொழி முதல். பன்னீர் உயிரும் அப்படின்னா என்னென்னா, அகரத்திலேருந்து ஔகாரம் வரைக்க உள்ள 12 எழுத்துக்கள். கச தன பம வய ஞ ஞ அப்படிங்கிற 10. ஈரைந்து அப்படின்னா 10. ஈரைந்து உயிர்மையும் மொழி முதல். அகரத்திலேருந்து ஔகாரம் வரைக்கும் உள்ள 12 உயிரெழுத்து. கச தன பம வய ஞ ஞ அப்படிங்கிற 10 மெய்யெழுத்து. மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். 12 உயிரெழுத்துக்களும் கச தன பம வய ஞ ஞ என்னும் 10 உயிர் மெய் எழுத்துக்களும் மொழிக்கு முதலாவதாக அமையும். இந்த எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலாக அமைகிறதுக்கு சான்றுகள் அகரத்திலேருந்து ஔகாரம் வரைக்கும் உள்ளது. அணில், ஆணி, இலை, ஈகை, உழைப்பு, ஊர்தி, ஏணி, ஐயம், ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அடுத்து இந்த கச தன பம வய ஞ ஞ அப்படின்னு 10 உயிர்மை எழுத்துக்கள் சொன்னோம்ல, அதில் கச தன ப ம அப்படிங்கிற 6 உயிர்மை எழுத்துக்கள் தான் 12 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து எல்லா இடத்துலையும் மொழி முதலாக வரும். வய ஞ ஞ அப்படிங்கிற எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் மொழி முதலாக வராது. அது அந்த எழுத்துக்களை பற்றி சொல்லையில் எடுத்துக்காட்டுகளோடு சொல்லையில் உங்களுக்கு புரியும். முதல்ல ககர வரிசைக்கு எடுத்துக்காட்டு: கல், கால், கிளி, கீரி, குழந்தை, கூடு, கெண்டை, கேணி, கை, கொக்கு, கோடு, கவ்வை. அடுத்து சகரத்தை பற்றி சொல்லையில் தொல்காப்பியர் சொல்லுவார், சகரக்கிழவி மொழி முதலாக வராது. அதாவது சகரம் அதாவது சங்கிற எழுத்து மொழி முதலாக வராது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நன்னூலார் சகரம் மொழி முதலாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சங்கு, சால்பு, சிலை, சீப்பு, சுற்றம், சூழ்ச்சி, செவிலி, சேயோம், சையம், சொல், சோறு, சௌரியம். அடுத்து தகர வரிசையில் எல்லா எழுத்துக்களும் மொழி முதலாக அமைகிறதுக்கான எடுத்துக்காட்டு: தலை, தாள், திங்கள், தீது, துன்பம், தூக்கம், தென்றல், தேன், தையல், தொடக்கம், தோழி, தவ்வை. தவ்வை அப்படின்னா என்னென்னா தாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நகர வரிசையில் மொழி முதலாக அமைகிறதுக்கான எடுத்துக்காட்டுகள்: நட, நாடு, நிலம், நீளம், நுங்கு, நூல், நெல்லை, நேயம், நெய்தல், நொய்யல், நோன்பு, நவ்வி. இதில் நவ்வி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா மான். அடுத்து பகர வரிசையில் மொழி முதலாக அமைகிறதுக்கான எடுத்துக்காட்டு: பழம், பாக்கு, பிழை, பீர்க்கு, புல், பூமி, பெண், பேடை, பைந்தமிழ், பொன், போக்கு, பவ்வம். பவ்வம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா கடல். அடுத்து மகர வரிசையில் மொழி முதலாக அமைகிறதுக்கான எடுத்துக்காட்டு: மண், மான், மின்னல், மீன். இதில் இந்த மீன் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு குறுந்தொகை காலத்திலேருந்தே இருக்குது. அடுத்து முத்து, மூக்கு, மென்மை, மேடு, மையம், மொட்டு, மோளை, மவ்வல். மவ்வல் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தம் என்னென்னா அரும்பு. அடுத்து இந்த 6 உயிர்மை எழுத்துக்களை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து வ ய ஞ ஞ அப்படிங்கிற 4 எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் மொழி முதலாக ஆகாது அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு இப்போ சொல்ல போகிறோம். முதல்ல வகர எழுத்து உ, உ, ஓ, ஓ அளவோடு வம்முதல். அதாவது அளவோடுன்னா தவிர அப்படின்னு அர்த்தம். உ, உ, ஓ, ஓ அளவோடு வம்முதல். அதாவது இந்த வகரத்தை உகரத்தோடு சேர்த்தா உ, இந்த வகரத்தை ஊ நெடில் ஊவோட சேர்த்தா ஊ. அடுத்து வகரத்தை ஓவோட சேர்த்தா ஓ, வகரத்தை ஓ நெடிலோட சேர்த்தா ஓ. அப்படிங்கிற 4 எழுத்துக்களை தவிர மற்ற 12 எழுத்துக்களும் 12 எழுத்துக்களில் இந்த 4 எழுத்துக்களை தவிர மற்ற 8 எழுத்துக்களும் மொழி முதலாக அமையும்.
வகர மெய்யெழுத்து உ உ உ ஓ ஓ என்னும் 4 எழுத்துக்களை தவிர ஏனைய 8 உயிரெழுத்துக்களோடு இணைந்து மொழிக்கு முதலாக வரும். அதுக்கு சான்று வழி. வழின்னா அப்படின்னா காட்டுன்னு அர்த்தம். வழி, வாளி, விழி, வீடு, வெள்ளம், வேங்கை, வையம், வவ்வுதல். அடுத்து யகரம் வந்து மொழி முதலாமை ஏறதுக்கான நூற்பாது. அ ஆ உ ஊ ஓ ஔ எம் முதல். அதாவது அதே இந்த வகரத்தில் பார்த்த மாதிரியே தான். யகரத்தை அகரத்தோட கூட்டினா எ, யகரத்தை ஆவோட கூட்டினா யா, யகரத்தை ஊவோட கூட்டினா யூ, யகரத்தை ஊகாரத்தோட கூட்டினா யூ. அடுத்து யகரத்தை ஓவோட கூட்டினா யூ. அடுத்து யகரத்தை ஔகாரத்தோட கூட்டினா யவ். அந்த எழுத்துக்களோடு சேர்ந்து யகரம் வந்து மொழி முதலாக அமையும். ய, யா, யூ, யூ, யோ, யவ் என்னும் உயிர்களோடு சேர்ந்து யகரம் என்னும் மெய்யெழுத்து. இங்கே வந்து இந்த தட்டச்சு பிழையாக வந்துருச்சு. இன்னும் அப்படிங்கிறது இல்லை, என்னும் உயிர்களோடு சேர்ந்து யகரம் என்னும் மெய்யெழுத்து மொழிக்கு முதலாவதாக அமையும். இதற்கு சான்று யவனர், யானை, யுகம், யூகம், யோகம், யவனம். அடுத்து வந்து ஞகர எழுத்துக்கு மொழி முதலாக அமைகிறதுக்கான நூற்பா. அ ஆ ஏ ஒவ்வொடு ஆகும் எம்முதல். அதாவது ஞகரத்தை அகரத்தோட கூட்டினா ஞ, ஞகரத்தை ஆகாரத்தோட கூட்டினா ஞா, ஞகரத்தை எகரத்தோட கூட்டினா ஞே, ஞகரத்தை ஒகரத்தோட கூட்டினா ஞோ. இந்த 4 எழுத்துக்களும் வந்து ஞகர வரிசையில் மொழி முதலாக அமையும். ஞ, ஞா, ஞே, ஞோ என்னும் எழுத்துக்கள் ஞகர வரிசையில் மொழிக்கு முதலாவதாக அமையும். அதுக்கு வந்து சான்று எம்மலி அப்படின்னா நாயின்னு அர்த்தம். ஞாலம்னா உலகம், நெகிழினா கொல்லிக்கட்டை, நொல்கிற்றுனா தொங்கிற்று. அடுத்து ஞகரம். ஞகர எழுத்து வந்து எந்தெந்த இடத்துல மொழி முதலாக அமையும் அப்படிங்கிறதுக்கான நூற்பா. சுட்டு யா யகர வினாவளி அவ்வை ஒட்டி ஞவ்வும் முதலாகுமே. அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, சுட்டு அப்படின்னோன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டிய எழுத்துக்கள் வந்து அ இ உ. அந்த அ இ உ எழுத்துக்களை தொடர்ந்தும் வினா எழுத்துக்களை தொடர்ந்தும், அதாவது யா ஏ என்னும் வினா எழுத்துக்களை தொடர்ந்தும் யகர மெய் வந்து மொழிக்கு முதலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்று அதோட விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். சுட்டு எழுத்துக்களாக அ இ உ என்னும் எழுத்துக்களை தொடர்ந்தும் யா ஏ என்னும் வினா எழுத்துக்களை தொடர்ந்தும் ஞகரமையும் அகரத்தோடு சேர்ந்து மொழிக்கு முதலாவதாக வரும். இதில் வந்து ஞனம் அப்படிங்கிற சொல் வந்து இக்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. அந்த காலத்தில் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா அஞ்ஞனம், இஞ்ஞனம், உஞ்ஞனம், எஞ்ஞனம், ஞாஞனம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 22. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், அதாவது மொழி முதல் எழுத்துக்களாக எந்தெந்த எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. அதாவது இந்த மெய்யெழுத்து இக்குலேருந்து இன் வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்களும் மொழி முதல்ல வராது. அது எப்படி வரும்னா, மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு கூடி உயிர்மெய் எழுத்தாக தான் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து ட ந ர ல ல ல ர ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ட ந ர ல ல ல ர ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வராது. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா அது நம்ம தமிழ் மொழி சொல்லாக இருக்காது. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து வந்து எப்போதுமே சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது, சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். அடுத்து ஞ ஞா ஞ வ
ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மேலே பார்த்தோம்ல, இந்த 4 எழுத்துக்கள் வந்து எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அந்த இடத்த தவிர மற்ற எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வராது. மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். அதாவது சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை, அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த நூற்பா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவி, ஞ, ந, ந, ம, ந, ஏரல, வளல, மெய் சாயும் உகரம் நாலாரும் ஈரே. அதாவது ஆவினா என்னது? உயிர் அப்படின்னு அர்த்தம். உயிரெழுத்து 12. ஞ, ந, ந, ம, ந, ஏரல, வளல, மெய் சாயும் உகரம் அப்படின்னா மெய் சாயும் உகரம் அப்படின்னா குற்றியல் உகரம். நாலாரும் ஈரே. நாலாரும்னா என்னென்னா 24. இந்த 24 எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்கள் ஆகும். இதில் டெஃபினேஷன் விளக்கம் பாருங்கள். 12 உயிரெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியாக அமையும். உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாகவும் அதில் இறுதி எழுத்து உயிராகவும் காணப்படும். உயிரெழுத்து தனித்து போய் ஒரு சொல்லோட இறுதியில் உயிரெழுத்து தனித்து போய் மொழி இறுதியாக அமையாது. அது வந்து ஒரு இப்போ உள்ளன அப்படின்றதுன்னே வைங்களேன், நாவை பிரித்தா இன் ப்ளஸ் அ அப்படின்னு வரும். அப்போ வந்து உயிர்மெய் எழுத்தாக தான் போய் இறுதியில் நிற்குமே தவிர தனித்த உயிரெழுத்தா போய் அங்கே நிற்காது. அடுத்து இஞ்ச், இன், இந்து, இம்மு, இன்னு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு என்னும் மெய் 11ம் சாயும் உகரமாகிய குற்றியலுகரமும் மொழிக்கு இறுதியாய் வரும் எழுத்துக்கள் ஆகும். அதான் அந்த 12 மெய்யெழுத்து 12 உயிரெழுத்து மொத்தமாக 24 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியாக வரும். அடுத்து சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வருவதில்லை. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அளபடையில் வந்து கண்டிப்பாக இறுதியில் உயிரெழுத்துக்கள் வரும். அதற்கு வந்து சான்று அளபடையில் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்ல, இது வரைக்கும் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள்னு என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் மொழி இறுதியில் வருது அப்படிங்கிறதுக்கான சான்று. பல அப்படிங்கிறத பிரித்தா இல் ப்ளஸ் அகரம் வந்துடுது. பலா அப்படிங்கிறத பிரித்தா ப கூட்டல் இல் கூட்டல் ஆ, இல் கூட்டல் ஆவை கூட்டினா லா அப்படின்னு வந்துடும். அடுத்து மாறி அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தா மா, இர் ப்ளஸ் இங்கையில் இகரம் வந்துடுது. அடுத்து தீ இத்து ப்ளஸ் தீ ஈகாரமும் வந்துடுது. அடுத்து காடுங்கையில் காடுங்கிறது என்ன வகை குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். காடு அப்படிங்கிறத பிரித்தா இட் ப்ளஸ் உகரமும் வந்துருச்சு. அடுத்து பூ அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தா இப்பு ப்ளஸ் பூ. அடுத்து சேனா என்னென்னா எருது அப்படின்னு அர்த்தம். இச்சு ப்ளஸ் ஏவும் வந்துருச்சு. அடுத்து வருமே அப்படின்னு இருக்கிற சொல்ல பிரித்தோன்னா இம் ப்ளஸ் இறுதியில் உள்ள எழுத்தை மேவை மட்டும் பிரித்தா இம் ப்ளஸ் மே அப்படின்னு வந்துடுது. அடுத்து மலை இல் ப்ளஸ் ஐ, லையை பிரித்தா இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்துடும். அடுத்து நோ அதை பிரித்தா இன் ப்ளஸ் ஓ நோ, இன் ப்ளஸ் ஓ நோ. அடுத்து மையோ அப்படிங்கிறதுல மை ப்ளஸ் ஓ மை ஓ வந்துருச்சா. 12 உயிரெழுத்துக்கள் வந்துருச்சு. அடுத்து
இக்கு ப்ளஸ் கவ்வும் வந்துருச்சு. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுக்கான சான்று. இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இஞ்சு உறிஞ்ச், இன் மண்ணு, இந்துக்கு பொருந்து, இம்முனா அறம், இன்னுக்கு பொன், ஈயினா காய், இர்ருனா பார், இல்லுக்கு வில், இவ்வுனா தெவ்வுனா பகைவர் அப்படின்னு அர்த்தம். இல் அப்படிங்கிறதுக்கு தமிழ், இல் அப்படிங்கிறதுக்கு வாள். அடுத்து குற்றியலுகரத்துக்கான சான்று எஃகு. மொழி இறுதியாக 24 எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு சான்றை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொழிக்கு எந்தெந்த எழுத்து மொழிக்கு இறுதியாக வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உயிரெழுத்து 12ம் சொல்லின் இறுதியில் தனித்து வருவதில்லை. மொழிக்கு இறுதியாக எழுத்துக்களில் பாயிண்ட் என்னென்னா உயிரெழுத்து 12ம் சொல்லின் இறுதியில் தனித்து வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து சொல்லோட முன்னாடியும் பின்னாடியும் வராது, சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவது இல்லை. அடுத்து ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவது இல்லை. இதுவரைக்கும் மொழி இறுதியில் எந்தெந்த எழுத்து வராது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து மொழி இடையில் எந்தெந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்து 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்து ஆயுத எழுத்து அக்கு சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடையிலையும் எழுத்து சொல் அளபெடையில் உயிரெழுத்து அளபெடையில் உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும். உரார்க்கு உருநோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதில் ராவுக்கு அடுத்து ஆ வந்திருக்கும். அது என்னென்னா அளபெடை. அப்போ அளபெடையிலையும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.